பாத்தீங்கன்னா கோயில் மாதிரி அதை குடஞ்சு வச்சிருக்காங்க. அது பேர் யாழி. அது சிங்கமும் புலியும் கலந்த மாதிரி இருக்கும். அது நிறைய கோயில்லையும் இருக்கும். அதை லேட்டரா இவங்க டைகர் கேவ் அப்படின்ட்டு. முன்னால லைட் ஹவுஸ்க்கு மேல போனது கிடையாது. பார்த்ததெல்லாம் கில்லி படத்துல பார்த்ததுதான். மேல ஏறி பார்த்தேன்னா வியூ சூப்பரா இருந்துச்சு. ஹாய் ஹலோ, இதுதான் ஈசிஆர்ல இருக்கிற டைகர் கேவ்ஸ். மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கு. என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 35 ருபீஸ். அப்புறம் பார்க்கிங் கொஞ்சம் ஃபீஸ் கேட்பாங்க. ஹெவி சன் கைஸ். உள்ள வந்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பாறைகளா இருக்கும். இதெல்லாம் சாதாரண பாறை இல்லை, இதெல்லாம் கிரானைட் மலை. கடற்கரையோர இந்த மாதிரி கிரானைட் கல்லாம் இருந்திருக்கு. அப்ப இங்க பல்லவ டைனசிட்டி போயிட்டு இருந்திருக்கு. அந்த பல்லவ கிங் நரசிம்மவர்மன் 2 இது எல்லாத்தையும் செதுக்குங்கடா, கோயிலை கட்டுங்கடா அப்படின்ட்டு போயிட்டான். மேல பாத்தீங்கன்னா பாறை மாதிரிதான் இருக்கு, சாதாரண பாறை. ஆனா கீழே பாத்தீங்கன்னா கோயில் மாதிரி அதை குடஞ்சு வச்சிருக்கானுங்க. ஆனா இது எல்லாமே பார்க்க பாத்தீங்கன்னா அன்பினிஷ்டா இருக்கு. பாத்தீங்களா, எதுவுமே முழுசா கட்டி முடிக்காத மாதிரி இருக்கு. பட் ஆனா ஷோர் டெம்பிள் மகாபலிபுரம்ல இருக்கு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட்டா பினிஷ் ஆயிருக்கும். இது அன்பினிஷ்டா இருக்கு. ஏன்னா அதுதான் மெயின் டெம்பிளா வச்சிருந்திருக்காங்க. இதை ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி, எல்லாரும் கேதர் பண்ற ஒரு இடம் மாதிரி, கல்ச்சரல்ஸ் நடத்துறதுக்காக இந்த இடம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஏன் இது அன்பினிஷ்டு பாதியிலே விடப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. மேபி அந்த பல்லவ கிங் டிஃபீட் ஆயிருந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த ஷோர் டெம்பிள மெயினா வச்சுக்கிட்டு இதை பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு பாறையா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஆனா எக்ஸாக்டான ரீசன் யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு பாறையை வச்சுதான் டைகர் கேவ்ஸ், புலி குகைன்னு பேர் வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் ஆனா இந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்களா, ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அது ரொம்ப வியந்து பாக்குறாங்க. நம்ம தான் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். இந்த டைகர் கேவ்னா உள்ள டைகர்லாம் வராதுங்க. அந்த பாறையில மேல பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் இருக்கா, அது புராண கதையில வர்ற கிரியேச்சர். அது பேர் யாழி. அது சிங்கமும் புலியும் கலந்த மாதிரி இருக்கும். அது நிறைய கோயில்லயும் இருக்கும். அதை லேட்டரா இவங்க டைகர் கேவ் அப்படின்றாங்க, புலி கோவைன்னு மாத்திட்டாங்க. அடுத்து இந்த மகாபலிபுரத்துல லைட் ஹவுஸ் போலான்னு சொல்லி போனேன். அந்த என்ட்ரி கேட்டுக்குள்ள போறதுக்கு 35 ருபீஸ் தான். அப்புறம் லைட் ஹவுஸ் மேல ஏறுறதுக்கு 10 ரூபாயா, 45 ஆக்கிட்டான். இதுக்கு முன்னால லைட் ஹவுஸ்க்கு மேல போனது கிடையாது. பார்த்ததெல்லாம் கில்லி படத்துல பார்த்ததுதான். ஸோ அதனால ஒரு கணச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிதான் போனேன். படியெல்லாம் ரொம்ப குறுகலா இருந்துச்சுங்க, கால் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது போக எதிர்த்து வேற சேம் படியிலே இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் மேல பண்ண இன்னும் ரொம்ப குட்டி குட்டி படியா இருந்துச்சு. லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், வயசானவங்க எல்லாம் ஏற முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த லைட் ஹவுஸும் பல்லவாஸ் கேட்டல, இதை பிரிட்டிஷ்காரன் 19th சென்ச்சுரியில கட்டியிருக்கான். ஏன்னா இந்த கடல்ல நிறைய பாறைகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக ஷிப்ஸை கைட் பண்றதுக்காக கட்டியிருக்கான். மேலே ஏறி பார்த்தேன்னா வியூ சூப்பராக இருந்துச்சு. பீச் எல்லாம் தெரிஞ்சது. பீச்சோட இருந்தால் தான் அது லைட் ஹவுஸு. ஓகே, மகாபலிபுரமே ஹோல் சூப்பராக நல்லா தெரிஞ்சது. இதுதான் லைட் ஹவுஸ்குள்ள உள்ள ரிஃப்ளெக்டிவ் பார்ட்ஸ். இதுக்கு நடுவில் கெரோசின் லேம்ப் ஒன்று இருக்கும். இது ரொட்டேட் ஆகிறதுக்கு கரண்ட் தேவை. ஸோ டிசி பேக்கப் கூட இருக்கு. ஓகே பாய். அசால்ட் அருண்.